சாயிராம். நிகழ்ந்ததை மறுக்கவே முடியாது, நிகழ்வதை தடுக்கவும் முடியாது, இனி நிகழப் போவதை உன்னால் நிறுத்தவும் முடியாது. ஆனால் அனைத்தையும் நம்மால் கடந்து போக முடியும். அதுதான் வாழ்வு. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, நீ சிந்திய கண்ணீருக்கும் என்னிடம் வைத்த வேண்டுதலுக்கும் நான் பதில் தர முடிவு எடுத்து விட்டேன். உனக்கான வழியை நான் கண்டுபிடித்து விட்டேன். கவலைப்படாமல் இரு, தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு, நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளையே உனக்கான விடியல் உனக்காகவே விடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். மனதுக்குள் என்ன நாம் நினைக்கிறோமோ அதுதான் செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக நம்மை நல்வழிப்படுத்தியே தீரும். எனவே நல்லதையே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லது மட்டுமே நம் வாழ்வில் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் அதீத நம்பிக்கையும் பெற்ற என் குழந்தையே, உன்னை எப்பொழுதுமே உன் சாயப்பா நான் காத்து அருள்வேன். உன் வாழ்க்கையில் உனக்கான சுகங்கள் அனைத்தையும் நான் உனக்கு அளிப்பேன். உனக்கான நல்லது எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நிச்சயமாக கூடிய விரைவில் உனக்கானது உன் கைகளில் கொண்டு வந்து கிடைப்பதை நான் உறுதியேற்கிறேன். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் கண் பார்க்க உன்னை இழிவாக பேசியவர்களெல்லாம் கண் பார்க்க உன் வாழ்வு மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை அடையப் போகிறது. பிரகாசமான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய். எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் வழிவகை செய்வேன். அன்பிற்காக ஏங்கி நிற்கும் என் பிள்ளைக்கு உண்மையான அன்பை கொடுக்கும்படி அத்தனை வேலைகளையும் நான் எடுத்துக்கொண்டே இருப்பேன். உன்னுடைய அன்பிற்காக மற்றவர்களே உன்னை தேடி வரும்படி அனைத்து வேலைகளையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். உன் மனதால் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கும் உன்னுடைய எண்ணத்தை, உன்னுடைய நற்பண்புகளை நீ அதிகப்படுத்தி கொண்டே இரு. அதனால் தவறொன்றுமில்லையே. அப்படி இருந்து பார், நிச்சயமாக உன் வாழ்வு அர்த்தம் உள்ளதாகவே இருக்கும். நான் மாற்றியமைப்பேன். புதிய புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் வரை நான் ஓய மாட்டேன். அனைத்து வாய்ப்புகளையும் உன்னை நெருங்கும்படி நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். புதிய புதிய வழிகளை நான் உனக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் தூக்கி உன் சாயப்பாவின் பாதங்களில் வைத்துவிடு. உன் கவலைகளை போக்க நான் வழிவகை செய்வேன். இருப்பதை வைத்துக்கொண்டு திருப்தியாக வாழ பழகிக்கொள். இருப்பதை வைத்துவிட்டு சந்தோஷமாக வாழாமல் இல்லாததை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டே இருப்பதால் எந்த பயனுமே இல்லை. காலம் ஒரு நதி போன்றது. ஒரே தண்ணீரை 2 முறை தொட முடியாது. ஏனென்றால் கடந்து சென்ற ஓட்டம் மீண்டுமே கடக்காது. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டே இரு. ஏனென்றால் முடிந்ததை மீண்டும் உன்னால் பெறவே முடியாது. உன் வாழ்க்கை சரியோ தவறோ வாழ்வது ஒரு வாழ்வுதான். அதை உனக்கு பிடித்தபடி உன் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாதபடி வாழ பழகு. தீர்வுகள் சொல்ல யாருமே இங்கு நல்லவனும் அல்ல. எனக்கான தீர்வை யாராவது சொல்வார்களா என்று ஏங்கி இருப்பது உத்தமமான செயலும் அல்ல. ஏனென்றால் தீர்வுகளை கேட்க நீ கெட்டவனும் அல்ல. நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நடத்தாமல் நன்மை செய்யாமல் உன் சாயப்பா என்றுமே ஓயவே மாட்டேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு எனக்கான நல்ல வழியை காட்டுங்கள் என்று முழு மனதோடு என்னிடம் சரணடைந்துவிடு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் நானே காத்து அருள்வேன். உன் கண்ணீருக்கு பதில் கிடைப்பதை அப்பொழுது அந்த நல்ல தருணத்தில் நீ உணர்ந்து கொள்வாய். அதை உணரவும் நான் வைப்பேன்.
புதிய புதிய வழிகளை உனக்காகவே நான் உருவாக்கிக் கொடுப்பேன். நீயாகப் போய் புதிய புதிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதே. உனக்கான வழிகளை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த வழியில் அது முற்களாக இருந்தாலும் சரி, கற்களாக இருந்தாலும் சரி, அதை மலர் பாதையாக மாற்றியமைக்கும் வேலையை உன் சாயப்பா நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய மனதை ஏன் இப்படி கந்தல் கோணலாய் மாற்றி வைத்திருக்கிறாய்? யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது, யாரிடம் எப்படி பழக வேண்டும், பழகக்கூடாது என்று புரிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல் உன் மனதை நீயே ரணமாக்கி வைத்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வில் எதுவுமே நடக்காததால் உன் வாழ்வில் உன் சாயப்பா இல்லை என்று நீயே தவறாக முடிவு செய்திருக்கிறாயா? எதையுமே நான் மாற்றியமைப்பேன். கடைசி நொடியில் கூட அனைத்து மாற்றத்தையும் உருவாக்கித்தர நான் இங்கு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். எனவே பொறுமையாக இரு. பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதற்குள் எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே நிகழவில்லை என்று என் வாழ்வில் சாயப்பா எனக்கு உறுதுணையாக இல்லை, எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீயே ஒரு முடிவை எடுத்துவிட்டு நான் என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி என் வாழ்க்கையை வாழ்வது என்று நீயே புலம்பிக் கொண்டிருப்பதால் எதுவுமே ஆகப் போவதே இல்லை. நடப்பது நடந்து கொண்டுதான் இருக்கும். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது முடிந்தேதான் தீரும். நீ வருத்தப்படுவதாலோ, கோபப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை, மாறுவதும் இல்லை. இந்த வாழ்க்கையின் ரகசியத்தை புரிந்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு செல்வ செழிப்பாகவே இருக்கும். சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். தடுக்கி விழும் சமயத்தில் நான் உன்னை வீழ விடமாட்டேன். ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது, இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்கக்கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக, அம்மாவாக, அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணையிருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. அது மட்டுமல்லாமல் நல்லவர்களாக நடித்து உன்னிடம் பழகியவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் மற்றவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றியை சொல்லிவிடு. உன்னிடம் இருந்து விலகிய உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் வாழ்க்கையில் எப்படி தனியாக போராட வேண்டும், தனியாக நின்று சாதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் உன் நன்றியை சொல்லிவிடு. எல்லாம் கிடைத்தவர்கள்தான் எனக்கு எதுவுமே இல்லை என்று நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே கிடைக்காதவர்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள். எனவே என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். கிடைக்காததை நினைத்து நினைத்து வருந்தாதே, ஏங்காதே, மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அப்படி ஏங்கி தவிக்கும் பொழுதுதான், ஏமாற்றம் வரும் பொழுதுதான் மனது வெறுமையாகும். மனது தானாகவே வருத்தப்படும். மனது வருத்தப்பட்டால்
மனதில் நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லையென்றால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே வந்த இடம் தெரியாமல் போய்விடும். உன் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். மன நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். ஐயப்பாவின் நாமஸ்மரணத்தை வாயால் உச்சரித்துக் கொண்டே இரு. நீ நினைத்த விஷயத்தை தடையில்லாமல் நடப்பதற்கான வழியை நான் ஏற்படுத்துவேன். உனக்காகவே ஏற்படுத்துவேன். இது நாள் வரை நீ காத்திருந்த காத்திருப்பு வீண் போகாது. வீண் போகவும் நான் விடமாட்டேன். ஒரு மங்கள செய்தி நாளை உன்னை தேடி வரும். இது நாள் வரை உன் காத்திருப்பு வீண் போனதில்லை அல்லவா? இப்பொழுது மட்டும் எப்படி வீணாகி போய்விடும் என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை தேடி வரும். அந்த வேலையை உனக்காக நான் செய்து முடிப்பேன். அந்த வாய்ப்பை நிச்சயமாக நான் உன் கண்களுக்கு காட்டுவேன். என்னுடைய முழுமையான ஆசிர்வாதமும் சங்கல்பமும் இருந்ததால்தான் இப்பதிவு கூட உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றாலே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பமாகிவிட்டது என்றுதானே அர்த்தம். நன்றாக உணர்ந்து பார். அப்பா சொல்லும் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் வாக்கு நிச்சயமாக பொய்யாகாது குழந்தையே. நீ ஆசைப்பட்ட விஷயம் உனக்கு நடக்கும் என்கிற அனுகிரகத்தினால்தான் இப்பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. உன் காத்திருப்பு என்றைக்கும் வீண் போகாது. இதிலிருந்து நன்றாக உணர்ந்து கொள். நீ நினைத்த விஷயம், நீ ஆசைப்பட்ட விஷயம், நீ என்னிடம் வேண்டிய விஷயம் எல்லாம் உனக்கு நடக்கும் என்பதை புரிந்து கொள். உனக்கானது என்றால் அது உன் கண்ணில் நிச்சயமாக படும். விரும்பிய விஷயத்தை, நீ ஆசைப்பட்ட விஷயத்தை உன் அப்பாவே முன்னால் இருந்து உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் மனம் குளிரும் வரை. உனக்கு சில விஷயம் கால தாமதமாகிறது என்றால் அதைவிட சிறப்பான விஷயத்தை உன் அப்பா உனக்காக தயார் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என்னுடைய ஆசிர்வாதத்தால் நிச்சயமாக அது உன் கைகளுக்கு வந்து சேரும். ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு. நான் கொடுப்பது நிச்சயமாக உனக்கு நிலையானதாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு. இதுவரை பொறுமையோடு காத்திருந்தாய் அல்லவா? உன் காத்திருப்பிற்கான பரிசு கூடிய விரைவில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். பறவையின் காலில் நூலை கட்டி இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்துள்ளேன், திருப்பியுள்ளேன். நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது உன்னை திசை திருப்பி நல்ல வழியில் இழுத்து சென்று கொண்டிருக்கிறேன். என் வழி என்றும் தப்பாகாது. உன்னை நிச்சயமாக வெற்றியடையும் பாதையில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. குழந்தையே, என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா? பின் எப்படி உன் வாழ்க்கை வீணாகும் என்று குழம்புகிறாய்? கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். அதற்கு பல விஷயங்களை மாற்ற வேண்டியதாகி உள்ளது. ஆனால் அதை நானே முன்னின்று செய்ய வேண்டும். என் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக, என் பிள்ளையின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நானே புறப்பட்டு விட்டேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிரார்த்தனையை பலிக்க வைக்க, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற இதோ நானும் கிளம்பிவிட்டேன். இனி என்னுடைய சாணக்கிய ஆட்டத்தையும் உன் வாழ்க்கையில் என்னால் நிறைவேற்றப்படும் நல் மாற்றங்களையும் பார்த்து நீ வியக்கப் போகிறாய். ஆச்சரியத்தில் திக்குமுக்காடப் போகிறாய். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் தீவிரமான நம்பிக்கைக்காகவுமே உன் அப்பா உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். சாயிநாதரே, நான் எதிர்பார்த்தது இது நாள் வரை எனக்கு கிடைத்ததே இல்லை. நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இது நாள் வரை என் வாழ்வில் நடந்ததாகவே எனக்கு தெரியவில்லை. என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை தானாகவே வந்துவிடுகிறது. அந்த பிரச்சனைக்கான என்ன தீர்வு என்று நான் சிந்தனை செய்யும் பொழுதே அடுத்த பிரச்சனை என் வாழ்க்கையில் நுழைந்து விடுகிறது. ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை போராட்டங்கள்?
நான் செய்த கர்மாவின் படிதான் எவருக்குமே பாவ புண்ணியத்தின் படிதான் இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கும் என்று கூறிக்கொண்டே இருப்பீர்களே சாயிநாதரே. அப்படியென்றால் நான் புண்ணிய காரியம் எதுவுமே செய்யவில்லையா? அதனால்தான் போராட்டத்தை மட்டுமே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என்று நீ கேட்கும் கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை நன்றாக யோசித்துப் பார். சற்று உன் வாழ்க்கையின் பிற்காலத்தை சிந்தித்துப் பார். எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கும் ஒரு தீர்வு இருக்கும். தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. மனிதன் எப்படி சாவியே இல்லாத பூட்டை உருவாக்குவதில்லையோ அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனையும் தீர்வே இல்லாத போராட்டங்களையும் இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் தீர்வு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். அதுதான் உலக நியதியும் கூட. அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மட்டும் தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்று ஏதாவது இருக்க முடியுமா? நீ கண்டெடுத்த பொக்கிஷம் உன் வாழ்க்கையில் அப்படி நிரந்தரமே இல்லாத தீர்வே இல்லாத பிரச்சனையை பார்த்து கொண்டு உன் சாயப்பா அப்படியே இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? உன் வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சி எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவித்திருக்கிறாய் என்பது நீ வேண்டுமானால் மறந்திருக்கலாம். ஆனால் உன் சாயப்பா அதை எப்பொழுதும் மறக்கவே மாட்டேன். எவ்வளவு சந்தோஷத்தையும் எவ்வளவு இன்பத்தையும் நீ அனுபவித்திருந்தாய். ஏதோ நீ செய்த பாவத்தால் தான் இப்பொழுது இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த சூழ்நிலைகளால் நீ மனம் வெதும்பி குழம்பி போய் என் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி என்ற சொல்லிற்கே இடமில்லை என்று தவறாக புரிந்து கொண்டு நீயும் குழம்பிக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். இதை நன்றாக புரிந்து கொள். வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. யாரிடமும் இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது. துன்பம் மட்டுமே நிலையாக எவரிடமும் இருந்துவிடவும் முடியாது. இதுதான் உலக நியதி. அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? பெரும் மகிழ்ச்சியின் உன் வாழ்க்கையில் நீ துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். நீ விரும்பியதையெல்லாம் அடைந்தே தீருவாய். தேடி வந்த அதிர்ஷ்டம் உனக்காகவே உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. என்னை முழுமையாக சரணடைந்து விட்டாய் அல்லவா? அது உன்னிடம் சேருவதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவேன். உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கத்தான் போகிறேன். இன்ப அதிர்ச்சியோடு நீ திக்குமுக்காடப் போகிறாய். ரணங்களோடு தான் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அது எனக்கு மிக நன்றாகவே தெரியும். நடைப்பிணமாக வாழ்வது போலத்தான் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆனால் அந்த ரணங்கள் உன் மனதை அழுத்தும். அந்த ரணங்கள் அப்படியே இருந்துவிடும் என்று நீ நினைக்கிறாயா? அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நம் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது கூட உனக்கு கவலை இல்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் ஏன் இதுவெல்லாம் நடக்கவில்லை என்பதில்தான் உன் கவலையே அடங்கி இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும். உன் மனம் பற்றி நன்றாக அறிந்தவன் உன் சாயிநாதர் தானே. மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதது. உன்மேல் அக்கறையாகவும் பாசமாகவும் இருக்கும் யாரையும் அவர்களுடைய கண்ணீருக்கு நீ ஆளாகாதே. மறந்தும் கூட அவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய கோபத்தை தீண்டி பார்க்காதே. இவை இரண்டுமே உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு தடை கற்களாகத்தான் இருக்கும். முன்னேற்ற கற்களாக எப்பொழுதுமே இருக்காது. இதை நம்பிக்கையோடு கடைபிடி. உன் வாழ்வில் வெற்றி என்னும் கனியை நீ மிக சுலபமாக எட்டி பறித்து சுவைக்கலாம். இது சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் தெய்வ வாக்குதான். நான் இருக்கிறேன். சாயப்பா இருக்க
உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கிறேன். அதுவரை சற்று பொறுமையாக இருப்பாயா? நீ என்னிடம் உன் தேவைகளை சொன்னால்தான், வேண்டினால்தான், பிரார்த்தனையாக வைத்தால்தான் நான் உனக்கு செய்வேன் என்றில்லை. நீ மனதால் நினைத்தால் போதும், என் கண்களை ஒரு முறை பார்த்தால் போதும், சாயி என்று ஒரு முறை சொன்னாலே போதும், உனக்கு தேவைப்படுவதை, உனக்கு வேண்டியதை நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டே இருப்பேன். உனக்கு எதை எப்பொழுது எப்படி தர வேண்டும் என்று உன் சாயப்பாவாகிய எனக்கு மிக நன்றாகவே தெரியும். எனவே இப்படி கேட்டால்தான் அப்பா கொடுப்பாரோ? இப்படி பிரார்த்தனை செய்தால்தான் அப்பா நமக்காக மனம் இறங்குவாரோ? இப்படி விரதம் இருந்தால்தான் சாயப்பாவின் பார்வை நம் மீது படுவோ என்றெல்லாம் தவறாக எண்ணி விடாதே. நீ என்னுடைய பிள்ளை. உனக்கு தேவையானதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பாவின் ஆசையும் அதுதான். நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். என் எண்ணங்கள் எல்லாம் தவறாக போய் முடிகிறது. நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவே இல்லை என்று யோசிக்காதே. இனி அனைத்துமே மாறும். எதிலையும் நிதானமாக செயல்படு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உனக்கான வெற்றியை மட்டுமே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிதேவா. உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் கர்ம வினைப்படி நடப்பவைதான். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது அனைத்தையும் நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும், பொறுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னிடம் உதவி என்று கேட்டு வருபவர்களிடம் நானே ஏற்கனவே பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்வே சோதனையான நகர்வோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று அவர்கள் மனதை காயப்படும்படியோ நோகடிக்கும்படியோ ஒரு வார்த்தை கூட பேச நினைக்காதே. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னுடைய தான தர்மமே உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் வாழ்க்கையை எப்படி கையாள்கிறார்களோ அதன்படி மாறிக்கொண்டுதான் இருக்கும். வாழ்வை நீ எப்படி பார்க்கிறாயோ அந்த கண்ணோட்டத்தில்தான் உன் வாழ்க்கையும் நகரும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதாகவும், நீ மட்டும் துயரத்திலும் சோதனையிலும் மாட்டிக்கொண்டு தவிப்பது போல புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். உண்மை அதுவல்ல குழந்தையே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளே சென்று பார்த்தால்தான் தெரியும் அவரவர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், என்ன சோதனைகளில் சுழன்று கொண்டிருக்கிறார்கள் என்பது. அவரவர் வாழ்க்கையில் உள்ளே சென்று பார்த்தால்தான் புரியும். அவரவர் செய்த கர்ம வினைப்படி அவரவர் வாழ்க்கையை இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் சந்தித்துதான் ஆக வேண்டும்.